தவிகவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து ஒரு வார காலம் முடிவடைந்து விட்டது. ஆனால் இன்றைய சூழலில் தவிக என்பது ஒரு ஃபேக்கான நரேட்டிவை செட் பண்ணி சோஷியல் மீடியாவில் மேனுப்புலேட் செய்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு பெருவாரியாக தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அது வெறும் ஆட்சியை பிடிக்க மட்டுமல்ல, அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி டெய்லி ஒரு விதமான ஃபேக் நரேட்டிவை, அதாவது பொய்யான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்ப முனைவதற்கு பல வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அதை மிகப்பெரிய ஒரு ப்ராபகண்டாவாக ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு வெகுவாக பரவி வருகிறது. அந்த குற்றச்சாட்டுல உண்மை என்ன அப்படிங்கிறத கடந்த ஒரு வாரத்தில் இவர்கள் அந்த மினிஸ்ட்ரி மூலியமாக, ஸ்கீம்ஸ் மூலியமாக, பல்வேறு திட்டங்களில் பல்வேறு எஃபெக்ட் மூலியமாக இவர்கள் பரப்பின பொய்கள் என்ன அப்படிங்கிறதையும், அதில் உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தவிகவினுடைய அந்த ஃபேக் நரேட்டிவ் வெறும் ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகலை. அவர்கள் ஆட்சியை அமைத்ததற்கு அப்புறமும் கூட பல்வேறு இடங்களில் கடந்த ஒரு வாரங்களாக அவர்களுடைய அந்த பொய் ப்ராபகேண்டா, பொய் அப்படிங்கிறது சிம்பிளான பொய்கள் அல்ல. அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய 35,000க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் தெள்ளத் தெளிவாக பரப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்த ப்ராபகேண்டாவை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய உடன்பிறப்புகளும் சரி, பல்வேறு சமூக ஆர்வலர்களுமே தவிகவினுடைய இந்த ஃபேக் நரேட்டிவை வைத்து அவர்கள் வெற்றி எப்படி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ, அதே மாதிரி இவர்கள் இந்த பொய்யை இப்படி வீரியமாக பரப்பி கொண்டு வந்தால் ஒட்டுமொத்த தமிழகமே மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியையும் அடிக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக யங்கஸ்ட் சிஎமாக திரு விஜய் அவர்கள் தான் 51 வயதில் முதலமைச்சராக பதவியேற்றார் அப்படிங்கிற முதல் பொய்யை பரப்பினார்கள் ஆட்சி அமைத்ததற்கு அப்புறம். அது மிகப்பெரிய ஒரு பொய் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 43 வயதிலேயே அவர் மிக யங்கஸ்டான ஒரு சிஎமாக தமிழகத்தில் பதவியேற்றார். இரண்டாவதாக முதல் பெண்மணியாக அமைச்சரவையில் இடம்பெற்றார் திரு மிகு கீர்த்தனா அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யையும் பரப்பிவிட்டார்கள். அம்மையார் ஜெயலலிதா போன்று பல பெண்கள் மினிஸ்டர்ஸாக திருமதி வளர்மதி போன்றவர்கள், திருமதி சத்யபாணி முத்து போன்றவர்கள் இதற்கு முன்னாலும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பொய்யை பஸ்ட் செய்தார்கள் இணையத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சியினரும். அதே மாதிரி முதல் தலித் கல்வி அமைச்சர் அப்படிங்கிறத திரு ராஜ்மோகனை அவர்களை குறிப்பிட்டு ஒரு ஃபேக்கான நரேட்டிவை செட் செய்தார்கள். அது இமேஜாக பல இடங்களில் பரப்பப்பட்டது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும். அப்போது அதற்கு முன்னாடியே திரு கோவை செழியன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாகவும், திரு பெஞ்சமின் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இதற்கு முன்னாடி தலித் அமைச்சர்களாக கல்வித்துறையில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யை சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடிய சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள், இதற்கப்புறம் ஒட்டுமொத்தமாக 25 தலித்துகள் ஒரு ஜெனரல் கான்ஸ்டிடியூஷனில், அதாவது பொது தொகுதிகளில் தவிக சார்பாக வெற்றியடைந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பிவிட்டார்கள். ஆனால் அது சுத்த பொய் அப்படிங்கிறதும், நாட் ஈவன் ஒரு தவிகவர்கள் கூட ஒரு இடத்துலையும் வின்னாகவில்லை அப்படிங்கிறதும், கொடுக்கப்படவில்லை, அந்த சீட்டுகள் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் எலெக்ஷன் டேட்டாவிலிருந்து நம்மளுக்கு தெரிய வந்தது. அது போக போர் எம்எல்ஏ, அதாவது எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஆட்டோ டிரைவராக கூலிக்கு மாறிட்டு போவராக, டெய்லி பஞ்சத்தில் அடிபட்டவராக அப்படின்னு பல்வேறு ஒரு எம்எல்ஏக்களுக்கு ஒரு புவரான ஒரு நெரேட்டிவ், அதாவது ரொம்ப நாங்கள் ஏழ்மையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு நெரேட்டிவை செட் செய்தது தவிகவினுடைய ஒட்டுமொத்த கும்பலும். ஆனால் அதையுமே அஃபிடவிட் மூலியமாக அவர்கள் சப்மிட் செய்த, தவிகவினுடைய தற்போதைய எம்எல்ஏக்கள் சப்மிட் செய்த அஃபிடவிட் மூலியமாக வெளிவந்திருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, 108 பேர்ல குறைந்தது 79 பேர் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட டீ கடைக்காரர், ஆட்டோ கடைக்காரர் அப்படிங்கிற அவர்கள் அத்தனை பேருக்குமே
கோடிக்கணக்கான ரூபாயில் சொத்துக்களும் மிகப்பெரிய லக்ஸுரி வாகனங்களும் இருப்பது தெரிய வந்துள்ளது. அப்போ இத்தனை பொய்களையும் தாண்டி மிக முக்கியமாக இது எல்லாம் மினிஸ்ட்ரி லெவல்ல ஒவ்வொரு ஆட்சித்துறை சார்பாக பரப்பப்பட்ட பொய்கள். அதே சமயம் இந்த ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்களை வைத்தே மிக முக்கியமான பொய்களை பரப்பினார்கள் கடந்த ஒரு வாரங்களாக. அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாத்துலேயுமே நாங்கள் கண்டிப்பாக மக்களை உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யை பரப்பினார்கள். ஆனால் இது அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2025 காலகட்டங்களிலே ஒட்டுமொத்தமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாரும் ஒரே சம அளவில் தான் அந்த சீட்டிங் பொசிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதும் நடைமுறைக்கு வந்தது. இதற்கப்புறம் இந்த டர்க்கி டவல் வெள்ளை துண்டுகளை சிஎம் சேரில் போடக்கூடாதுங்கிற அந்த மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு சிஎம்மே இதுவரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இல்லைன்னா திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், யாருக்குமே அந்த சேருக்கு பின்னாடி போடக்கூடிய வெள்ளை துண்டுகள் இருந்ததில்லை. அப்போ இவர்களே அந்த துண்டையும் போட்டுட்டு இவர்களே அதை எடுத்துக்கொண்டு அதையும் வெறும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை போல பரப்பவும் செய்தார்கள் கடந்த வாரத்தில். அதற்கப்புறம் ஒட்டுமொத்தமாக டிராஃபிக் திரு விஜய் அவர்கள் ஈசிஆர் நீலாங்கரையிலிருந்து சென்னை தலைமைச் செயலகம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். அப்போ டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 300-400 போலீஸ்காரர்களை காலையில் ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 3 நேரம் திரும்பி செல்லக்கூடிய அந்த இடங்கள்ல பாதுகாப்பு பணிகளை நிப்பாட்டும் போது மிகப்பெரிய ஒரு அசௌகரியங்கள் ஏற்படுகிறது. பொது வாக்காளர்களுக்கும் பொது மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அசௌகரியமான சூழ்நிலை இருக்கிற அந்த இடத்துல நாங்கள் டிராஃபிக்கை எதையுமே ஹால்ட் பண்ணாமல் சைடில் ஒரு ஓரமாக திரு சிஎம் அவர்களுக்கு அந்த வாகன வசதிகளை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பொய் நரேட்டிவையும் செட் செய்ய முற்பட்டார்கள். அந்த இடத்துல தான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 2021 ஆட்சி காலத்திலேயே அந்த ஒரு 3 வழிப்பாதையில் ஒரு பாதை மற்றும் சிஎம் செல்லக்கூடிய கான்வாய்க்காக ஒதுக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதில் மிக முக்கியமாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய வீடு சித்தரஞ்சன் சாலையில் இருந்து தலைமைச் செயலகத்துக்கு மொத்தமே 4-5 கிலோமீட்டரில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் ரொம்ப பீக்கான டயத்தில் ஈசிஆரினுடைய நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகம் வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு அந்த ரோடுகளில் அதுவும் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் ஏற்படுகிறது. திரு விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து கிரீன் ஹவுஸ் சாலைக்கு மாற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையும் வலுவாக எழுந்துள்ளது. இதற்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் திரு விஜய் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு பொது ஊழியரை போல டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை கொண்டு தலைமைச் செயலகத்தில் வச்சு சாப்பிட்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவையும் அந்த ஒரு இமேஜ் அது அப்படிங்கிறது பின்னாடி அது மிகப்பெரிய ஒரு பொய் என்பதும் வெளிக்காட்டப்பட்டது. அப்போ இப்படி ஒவ்வொரு பொய்களாக கடந்த ஒரு வாரங்களாக இவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை வைத்து எப்படி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அதே சமூக வலைதளங்களை பக்கத்தை வைத்தே இப்படி ஒரு வார காலமாக பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு பொய்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவாக பர்ஸ்ட், அதாவது பொய்யை ஊதி பெரிதாக்கின பொய்யை உடைத்து எரிந்திருக்கிறார்கள் அதே சமூக வலைதளத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள். இது போக கடந்த ஆட்சி காலங்களில் செய்யப்பட்ட திட்டங்கள்லையுமே ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அந்த பொய்களையும் பரப்புனது தாவேகாவினுடைய சமூக வலைதள கும்பல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் யூபிஎஸ்சிக்காக ஃப்ரீயான கோச்சிங் சென்டரை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி பரப்பப்பட்டது. ஆனால் அது நான் முதல்வன் திட்டம் திமுகவினுடைய காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னோடி திட்டமாகவும் கடந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்ததுக்குரிய மிக முக்கியமான திட்டமாக அதில் செயல்படுத்தப்பட்டது. ஸோ அதுவும் மிகப்பெரிய ஒரு பொய்யான ஸ்கீமை தங்கள் பெயரில் ஸ்டிக்கர் ஓட்டின சமாச்சாரமும் போன வாரம் நடந்தது. இதுக்கப்புறம் நியூவாக புதிதாக இபிக்கென்று ஹெல்ப்லைன் டோல் ஃப்ரீ நம்பரை அனுபவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பொய் பரப்பப்பட்டது. அதுவும் கிட்டத்தட்ட போன ஆட்சி காலத்திலேயே இருந்தது நம்மளால பார்க்க முடியுது. இது போக டைரக்டான ஹெல்ப்லைன் கம்ப்ளைண்ட் சிஸ்டம் டு சிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான திட்டம் இப்போதான் தாவேகாவினுடைய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது போன்ற ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டது. அதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது. அப்போ அதே மாதிரி நியூ சிங்கப்பெண், அந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கிற விமென் சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட திட்டமுமே ஒரு மிக முக்கியமாக தாவேகாவினுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கூட அது மிக முக்கியமாக பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற பழைய காலத்தில் இருந்த ஒரு திட்டம் தான். அதை அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் திருப்பி பின்னாடி திரு ஸ்டாலின் அவர்களும் அதை எக்ஸ்பான்ஷன் செய்ததும் எல்லாருக்குமே நினைவு இருக்கலாம்.
அதற்காக ஹுண்டாய் கிரெட்டா கார்களில் அந்த பிங்க் கலர் ஸ்டிக்கரை ஒட்டி கடந்த காலத்தில் பெண்களுக்கான அந்த படையை வந்து அந்த ரோந்து பணிக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாகனங்கள்லேயுமே வந்து அந்த பிங்க் ஸ்டிக்கரை மட்டும் உருவி விட்டு அதே சிங்கப்பெண் அந்த திட்டத்தினுடைய லோகோவை வைத்து பரப்புன ஒரு செய்தியையும் சமூக வலைதளத்தில் பொய் என்பதும் நிரூபிக்கப்பட்டது. எல்லாத்தையும் மீறி லா அண்ட் ஆர்டர் கிட்டத்தட்ட 300 ரவுடிகள் வந்து சரண்டர் ஆயிருக்கார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸையும் கடந்த வாரம் பரப்புனார்கள். அதுவும் பொய் என நிரூபிக்கப்பட்டது. அப்புறம் 1 கோடிக்கு மிகாமல் ஒட்டுமொத்தமான கஞ்சா போன்ற பொருள்களை வந்து தீயிட்டு கொளுத்தினோம் அப்படிங்கிறதும் ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு பொய்யாக இருந்தது. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டதும் அது வந்து கடந்த காலத்தில் எரிக்கப்பட்ட ட்ரக்ஸுனுடைய இமேஜ் அப்படிங்கிறதும் ப்ரூவ் செய்யப்பட்டது. இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேருமே வந்து முதலமைச்சர் உட்பட எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாக்கு வந்து ஃபினான்ஸ் நிதிச்சுமை வந்து அதிகமாக இருக்கிறது. 10 லட்சம் கோடி ரூபாயை கடனை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், கஜானாவை காலி செய்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவாக செட் செய்ய முற்படுகிறார்கள். ஆனால் இது எப்போவுமே வந்து ட்ரெஷரி என்பது தமிழகத்தினுடைய ட்ரெஷரி கல்லாப்பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்பவும் எம்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு இன்ஃப்ளோயிங் ரெவென்யூவும் எக்ஸ்பென்ஸும் வந்து ஃப்ளோயிங்காகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அது இவர்கள் நினைக்கிற போது நம்ம வீட்டில் வச்சிருக்கிற கல்லாப்பெட்டி போன்று எல்லா அமௌண்ட்டையும் உள்ளுக்கு வச்சு வெளியில் எடுப்போம், அதனால தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பொய்யான ஒரு நெரேட்டிவையும் வந்து கடந்த காலத்தினுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் ரொம்ப வீரியமான ஸ்டேட்மெண்ட் மூலியமாக காலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தெள்ள தெளிவாக புரிய வைத்து பல இடங்களில் அதற்கான பேட்டிகளையும் கொடுத்து இவர்களுடைய அந்த அறியாமையை மிக லாபகரமாக பூர்த்தி செய்தார், அதை சரி செய்தார் அப்படிங்கிறது தான் கடந்த வாரத்தினுடைய உண்மை நிலவரம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை நாங்கள் முதலாக தமிழகத்தில் வெளியிட போகிறோம் அப்படிங்கிறதும் அமைச்சர்கள் வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஆனால் இதற்கு முன்னாடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் சரி, திமுகவினுடைய ஆட்சி காலத்திலையும் இந்த வெள்ளை அறிக்கை என்பது அரசினுடைய நிதிநிலை எப்படி இருக்கிறது தற்போதைய நிலையில் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது எதற்குமே தேவையில்லை. ஏன்னா கடந்த பிப்ரவரி 2026 அன்று தான் இடைக்கால நிதி அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு இந்த இன்கமிங் சீஃப் மினிஸ்டருக்கு அதனுடைய நிதிநிலையை புரிய வைக்கக்கூடிய தன்மையை அன்றைக்கே விளக்கி இருந்தார்கள். ஆனால் அதை திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் திமுகவினுடைய தலைவர் வைத்தார். எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக கடந்த ஒரு வார காலத்தில் எல்லா இடங்கள்லையுமே மிக முக்கியமாக பொய்கள் பரப்பப்பட்டிருக்கிறது. பொய்கள் அத்தனையுமே வந்து உண்மை எது அப்படிங்கிற அந்த ஒரு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற அந்த சொற்றொடருக்கு ஏற்றாப்புல சமூக வலைதளங்கள் செயல்படக்கூடியவர்களும் சரி, திமுகவினரும் சரி, மற்ற எதிர்க்கட்சியினரும் அதற்குரிய அந்த அதவேகவினர் பரப்பக்கூடிய ஒவ்வொரு பொய்களுக்கும் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் அதே இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் சோஷியல் மீடியா வாயிலாகவும் உணர்த்தி கொண்டே வருகிறார்கள். இந்த பொய்யான பரப்புரைகள் எப்போ முடிய போகுது? நார்த் இந்தியா மாதிரி மிக முக்கியமாக பொய்களை மட்டுமே வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த பொய்களை மட்டுமே வைத்து தமிழகத்தினுடைய மக்களினுடைய அறியாமையை யூஸ் பண்ணிக்கிடுவார்களா, இல்லை ஒட்டுமொத்தமான பகுத்தறிவு மிக்க மாநிலம் பகுத்தறிவு மிக்க இவர்களுடைய ஒவ்வொரு பொய்களையும் இனிமேலும் கூராய்வு பண்ண போகுதா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.